ஈரான் இஸ்ரேலை திருப்பி அடிச்சதுல மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள், அதாவது அதோட சேதாரத்தை வந்துகிட்டு மறைச்சு அதோட அழிவுகளை மறைச்சு வச்சிருந்த இஸ்ரேலு ஒவ்வொன்னா வெளியில வருது. கிட்டத்தட்ட 5 மிலிட்டரி பேஸ் காலியானதா வந்துகிட்டு இப்போ புதுசா ஒரு ஆய்வு அறிக்கை இறங்கியிருக்கு. அது இறக்குனது வேற யாருமே இல்லை, டெலிகிராஃப் மற்றும் டெய்லி மெயில் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த செய்தித்தாள் வெளியில விட்டுருக்காங்க. என்னங்கிற பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. சரி, நம்ம இந்த 5 மிலிட்டரி பேஸ் காலியான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சுருக்கமா நேற்றைய தினம் காசால என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அதை நம்ம சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பார்க்கலாம். நேற்று ஐடிஎஃப் தாக்குதல் நடத்தினதுல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட காசா பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் நமக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேற்றைய வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் லாஸ்டா, அதாவது ஏமன் இஸ்ரேலோட பென்குயின் ஏர்போர்ட்டை தாக்குதல் நடத்தினப்பல அந்த ஏர்போர்ட்ல உடனே ஏர்போர்ட் சேவை நிறுத்தப்பட்டது. அதற்கு மறுபடியாக அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் யமன்ல தாக்குதல் நடத்தினாப்ல. புதேதா துறைமுகத்திலையும் அது சுற்றி உள்ள இடத்தையும் யமன் தாக்குதல் நடத்தினாப்ல. யமன் தாக்குதல் நடத்தி போய் சில மணி நேரத்திலே ஏமன் அதுக்கு மறுபடி கொடுத்தாப்ல. அது வர நேரத்தை நம்ம சொல்லிடுறோம். ஆனா மறுபடியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அப்ப நமக்கு செய்திகள் வெளிவரல. அப்ப இன்றைக்கு வந்த அந்த செய்திகள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 11 பாலிஸ்டிக் மிசைல்ஸை நேற்று இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு எழுந்துட்டு இருந்துச்சு. அதாவது முந்தா நாள் ஹூதி அனுப்புனது பாலஸ்டைன் 2 அப்படிங்கிற ஒரே ஒரு பாலிஸ்டிக் மிசைல், ட்ரோனோ மற்ற எதுவுமே அனுப்பல. இந்த ஒரே ஒரு பாலிஸ்டிக் மிசைல கூட அங்க இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தாக்குதல் நடத்தி அழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது பட்ட வெளிச்சமா உலகுக்கு காமிச்சு கொடுத்தாப்ப. நேற்று 11 பாலிஸ்டிக் மிசைல் அடிச்சிருக்காப்ல, பிளஸ் ஒரு ட்ரோனும் அடிச்சிருக்காப்ல. அது ஹூதியை அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருக்காப்ல. இதோட பாதிப்பு மறைக்கப்படும், வழக்கம் போல மறைக்கப்பட்டிருக்கு. ஐடிஎஃப் இதை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு கப்பலை இஸ்ரேலுக்கு சென்ற கப்பலை தாக்குதல் நடத்தி யமன் அழிச்சிருக்காப்ல. இந்த நிலையில இன்னொரு நியூஸும் கூட வெளியில வந்துருக்கு. இஸ்ரேல் இப்ப தற்போதைய நிலையில இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஐடிஎஃப் தான் அப்படின்னு அங்குள்ள ராணுவ வீரர்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சமும் மிகப்பெரிய பிரச்சனையும் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மலையாள சேனலான மீடியா ஒன் அப்படிங்கிற சேனல் வெளியில விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடிஎஃப் வீரர்கள் தினசரி 5, 10, 50 அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புஷ் தாக்குதல் மூலமா கொள்றாப்ல, ஸ்னைப்பர் அட்டாக் மூலமா கொள்றாப்ல. இப்படி ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் நாங்க இந்த இடத்த பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, நாங்க காசால இந்த இடத்த பிடிச்சிருக்கோம், இது நாங்க கையகப்படுத்தி வச்சிருக்கோம், இது எங்க கண்ட்ரோல் தான் இருக்குன்னு சொல்ற இடத்துலதான் இந்த தாக்குதல் ஃபுல்லா நடக்குது. அதான் ஐடிஎஃப் வீரர் ஐடிஎஃப் தலைமை சொன்னது. அந்த இஸ்ரேல் பாதுகாப்பு கவுன்சில்ல அந்த கூட்டத்துல சொன்னது, நம்ம என்ன செஞ்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹமாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா ஒத்துக்கிட்டும் இந்த மதவாதியான அமைச்சர்களும் பெஞ்சமின் நெத்தன்யாவும் அதெல்லாம் காதில் செவி சாய்க்காம நீங்க தாக்குதல் நடத்துங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க, அந்த மாதிரி பேச்சுதான் நடந்துட்டு இருக்கு. இதனால இப்ப ஐடிஎஃப் அவன் ஏற்கனவே இந்த இஸ்ரேல்காரன் ரொம்ப பயந்த சொல்லுவாங்க, யாருக்குதான் பெரிய இது அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி திருப்பி அடிச்சுட்டான்னா இவன் இதோ திருப்பி அடி வாங்கவே இல்லை, அந்த திருப்பி அடிச்சுட்டானால பயந்துருவான். இப்ப அந்த பயத்தினாலதான் இப்ப ஏகப்பட்ட பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் இஸ்ரேல் விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய பேருக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப், எந்த நாட்டுல அவனுக்கு அங்க 2 குடிமை இருக்கோ அந்த நாட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு ரிட்டர்ன் வர மாட்டேங்காப்பா ஒரு ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த மாதிரி நிலைமையில இங்குள்ள ராணுவ வீரர்கள் சாவுறதுனால எவனும் சாவ போறதுக்கு தைரியம் இல்லை, எல்லாரும் பேக் அடிக்காப்ல. அதனால பற்றாக்குறை, வீரர்கள் பற்றாக்குறை. இதனாலதான் ஐடிஎஃப் பிரஷர்ல தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை, ஒரு இடைக்கால சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு ரிலீஃப் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க பிரஷர் கொடுக்க போய் தான் இதுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சம்மதிச்சதா மீடியாவும் சொல்லுது.
சரி, இந்த 5 மிலிட்டரி பேஸ் என்னாச்சு அப்படிங்கறத பார்த்தோம்னா, சும்மா இருந்த ஈரான நான் பெரிய கும்பன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தாக்குதல் நடத்திட்டு ரிட்டர்ன் வந்தாப்புல இஸ்ரேல். அடுத்த நிமிஷமே வந்துகிட்டு ஒரு 10-100 ட்ரோன் அனுப்பி விட்டுட்டு நான் பின்னால வரணும் அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. அந்த ஆக்கிலே வந்துகிட்டு ராத்திரியோ வந்து அடிச்சாப்புல மிலிட்டரி. அவனோட மிலிட்டரி தலைவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துகிட்டு ஒன்னும் நடக்கல. அடுத்த அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு இஸ்ரேல வந்துகிட்டு ஆட வச்சாப்புல, பதற வச்சாப்புல ஈரான். அப்படி நடந்த ஜூலை 14ஆம் தேதி என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இஸ்ரேலோட பென்டகன் என்று அழைக்கப்படும் கேரியோ காம்பவுண்ட் அப்படிம்பாப்ல. இந்த கேரியோ காம்பவுண்ட் தான் வந்துகிட்டு இஸ்ரேல் மிலிட்டரியோட முக்கியமான அலுவலகம் இருக்கிற அலுவலகங்கள், முக்கியமான எல்லாமே நடக்கிறது வந்துட்டு இந்த கேரியோ காம்பவுண்ட் தான். மிக பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியா. இந்த இடத்துல வந்துட்டு மிசைல் அட்டாக் நடக்கு. இந்த மிசைல் அட்டாக் நடந்ததை வந்துகிட்டு நேரடி லைவ்ல அமெரிக்காவை சேர்ந்த ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி வந்துகிட்டு அவங்க ஃபாக்ஸ் நியூஸ் வந்துகிட்டு லைவா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இதை பார்த்த ஐடிஎஃப் அதிகாரி வந்துகிட்டு அவங்கள வந்து விளக்குறாப்புல. அவங்கள வந்துகிட்டு லைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாப்புல. பிரச்சனைப்படி அங்க இருந்து அவங்கள வந்துகிட்டு வெளியேறாப்புல. இந்த நிகழ்ச்சி ஃபுல்லும் லைவா வந்துகிட்டு ஃபாக்ஸ் நியூஸ் வந்துகிட்டு வெளியில விட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்துகிட்டு ஐடிஎஃப் சென்சர்ஷிப் காரணமாக வந்துகிட்டு நிறைய உண்மைகள் வந்துட்டு வெளியில வராம இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில தான் அமெரிக்காவை சார்ந்த ஆர்கிசம் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்துகிட்டு அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டா, எங்கெல்லாம் போர் நடக்குதோ இந்த போர்ல என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான், அதை ஆராய்ச்சி பண்றதுதான் இவங்களோட வேலை. இவங்க எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா, சேட்டலைட் இமேஜ் வச்சு முன்னாள் சேட்டலைட் இமேஜ் எப்படி இருந்துச்சு, இப்ப சேட்டலைட் இமேஜ் எப்படி இருக்கு, அப்போ அழிவுகள் எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் வந்துட்டு அவங்க இந்த ஆய்வு நடத்துறாப்ல. அப்படி இவங்க இந்த ஆய்வை தான் பிரிட்டனை சேர்ந்த டெலிகிராஃப் மற்றும் டெய்லி மெயில் செய்தி நிறுவனங்கள் வந்துகிட்டு வெளியில விட்டுருக்காப்ல. அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான் அடிச்சதுல பலமாக வந்துகிட்டு இஸ்ரேலை சேர்ந்த 5 ராணுவ பேஸ் வந்துகிட்டு அடிமட்டமா தகர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்காப்ல. ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, 1500ல இருந்து 2000 வீரர்கள் அதிகாரிகள் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனா இதெல்லாம் வந்துகிட்டு இஸ்ரேல் சம்மதிக்கவே இல்லை. இப்போ நம்ம வந்துகிட்டு இந்த டீட்டெயில் எடுக்கும்போது நிச்சயமா இது அதல்ல, அதுக்கு மேலேயே வந்துகிட்டு ஏகப்பட்ட பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு கூட நம்ம வந்துகிட்டு உறுதிப்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்துகிட்டு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 36 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இந்த 5 இடத்துல வந்துகிட்டு தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இவங்க வந்து வெளியில விட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அழிவு. இந்த மிலிட்டரி இதுல வந்துகிட்டு ராணுவ இதுல வந்துட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட பின்னடைவு நடந்திருக்கு. இதை எல்லாமே வந்துகிட்டு இந்த ஆய்வு அறிக்கை வந்துகிட்டு வெளியில விட்டுருக்காங்க. வழக்கம் போல நம்ம இஸ்ரேலே என்ன செய்வாங்க, இதெல்லாம் அப்படி ஒண்ணுமே நடக்கல, இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மறுப்பு அறிக்கையை வந்துகிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா இவங்க இந்த யூனிவர்சிட்டி வந்துகிட்டு அவங்க ஃபுல் ப்ரூஃபோட தான், சேட்டலைட் இமேஜ் வித் ப்ரூஃபோட வந்துகிட்டு அவங்க வந்துகிட்டு வெளியில விட்டுருக்காப்ல. இந்த பேஸ் இந்த இதுல வந்துகிட்டு இங்க அடிக்கப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது, இவ்வளவு அழிவு உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்துகிட்டு நீட்டா இவங்க வந்து வெளியில விட்டாப்ல. இதுக்கு மத்தியில வந்துகிட்டு ஆம்பஸ் தாக்குதல் மூலமா நேற்று வந்துகிட்டு 5 பேர் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் சம்மதிச்சிருக்கான். எத்தனை பேர் கொல்லப்பட்டதாங்கிற வந்துட்டு ஹமாஸ் சொன்னாதான் வந்துகிட்டு தெரியும். டெய்லி வந்துட்டு ஹமாஸ் ஒரு 10-25-50 பேர்த்த வந்துகிட்டு ராணுவ வீரர்கள் கொன்று பிரஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல. இங்க இருந்து போயிரு இல்லாட்டி நீ செத்துருவ, இங்க இருந்து போயிரு இல்லாட்டி செத்துருவ அப்படிங்கிற பிரஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல. இந்த பிரஷர் காரணமாக தான் வந்துகிட்டு இப்போ ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்காக பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு தலை அசிச்சிருக்காப்ல. அது எந்த நிலைமையில வரும் என்ன ஏது இன்னும் வர வந்துகிட்டு 2 நாள் ஆச்சு. அவர் அமெரிக்கால தான் ட்ரம்ப் கிட்ட தான் பேசிட்டு இருக்காப்ல. ஆனா இதுவரையும் வந்துகிட்டு ஒரு தீர்மானம் வெளியில விடல. என்ன வெளியில விட போறாங்க, என்ன நிலைமையில வரப்போகுது அப்படிங்கறது வந்துகிட்டு ஓரிரு நாள்ல வந்துகிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. பார்க்கலாம் என்ன நிலைமையில வருது, என்ன மாதிரி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வருது, அது ஹமாஸுக்கு சாதகமா இல்லைன்னா இஸ்ரேலுக்கு சாதகமா, அதை ஹமாஸ் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.